அதிமுக பொதுச் செயலாளர், தமிழ்நாட்டினுடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கிறாரு. யார் அந்த தம்பி? இதற்கு முன்பு யார் அந்த தியாகி, யார் அந்த சார் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு வந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் டெல்லிக்கு நித்தி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக போறாரு. கடந்த நித்தி ஆயோக் கூட்டத்தை நான் புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஸ்டாலின் இப்ப மட்டும் ஏன் போறாரு அப்படின்னு எடப்பாடி அவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறாரு. நல்ல கேள்விதான். இதுல மக்களுக்கு ஒரு கேள்வி வருது, என்னன்னா நான் தமிழ்நாட்டு மக்களுக்காக டெல்லி போறேன்னு சொல்லிட்டு அமித்ஷாவை சந்திச்சுட்டு இதுக்கப்புறம் அதிமுக பாஜக கூட்டணியே கிடையாதுன்னு சொன்னது எடப்பாடி அவர்களுடைய நண்பர்கள் வீட்டிலையும் அவருடைய உறவினர்கள் வீட்டிலையும் அமலாக்கத்துறை சோதனை வந்த உடனேயே கூட்டணிய அறிவிச்சீங்களே. ஸ்டாலின் அவர்கள் அரசு முறை பயணமாக போறாரு. யார் யாரை சந்திக்க போறாரு அப்படிங்கறது எல்லாமே வெட்ட வெளிச்சமாக வெளியே வரும். இதுல யார் அந்த தம்பி, யார் அந்த சார் அப்படிங்கறதெல்லாம் விட்டுட்டு கூட்டணி அமைச்சிருக்கீங்க பாஜக கூட. பாஜக கட்சிக்கு ஒரு நிபந்தனை வைக்க வேண்டியதானே, நீட் தேர்வு விலக்கு வேணும், தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி வேணும் அப்படின்னு பாஜக கூட ஒரு நிபந்தனையோட கூட்டணி வைக்க வேண்டியதானே, உங்களுக்கு ஒரு ஆளுமை இருந்தால் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதை விட்டுட்டு ஸ்டாலின் போன வருஷம் போனாரு, இந்த வருஷம் போன வருஷம் போகல, இந்த வருஷம் போனாரு அப்படிங்கறத அதை ஒரு பேசு பொருளா மாத்துறதுல என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கு. சோ இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.